நான் பேசுறது தெளிவா இருக்குங்களா? நான் பேசுறது தெளிவா இருக்குங்களா? கேக்குதுங்க ஐயா. சரி. இன்னைக்கு எத்தனை 36 மணி நேரம் தாண்டிட்டுங்களா? 24 மணி நேரமா? 36 தானேங்க, 36 தானேங்க. அதுக்கு மேல ஒன்றும் போகலைங்க. அதே சின்ன சின்ன வேலை இருந்துச்சுங்க ஐயா. ஓசெல்லாம் இழுத்துட்டுங்க, பூடு செடியெல்லாம் நல்லா ஓரம் பரமெல்லாம் கொத்தி விட்டுங்க. அந்த ஒரு வாரமா ம். வேலைங்க. அதனால உழவெல்லாம் ஓட்டாம கிடந்துச்சுங்க. அதனால எல்லாம் ம். வெட்டி விட்டுதுங்க மழை வந்ததுக்கு. அதனால ம். சாப்பிட்டுக்கிட்டுங்க. கீரை வேவிச்சுங்க, அவல் சேர்த்துங்க. ம். ஆ, சரி. எடை குறைஞ்சிருக்குதா? அப்படியே தான் இருக்குங்க. அந்த 4½ கிலோ குறைஞ்சுதுங்க. அது ம். அதேதான். அது உப்பு இல்லாம தண்ணியில போடணுங்க. அப்பதான் குறையுங்க. இன்னும் 2 கிலோ குறையுங்க. பக்க விளைவு குறைஞ்சிருக்குல்ல? பக்க விளைவுகள், பக்க அதெல்லாம் விளைவுகள். குறைஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க. பாதி பாதி ப- குறைஞ்சிருச்சுங்க. அதுதான் முக்கியம். பக்க விளைவுகள் அது ஒன்றும் தப்பு இல்லை. வேலை செய்யறப்ப நீங்க அதாவது ஆஹ், ஆஹ், இப்ப விலங்குகள் வந்து உடல் பலத்தை அடிப்படை காலையில கூட பேசினேன். விலங்குகள் உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டன. விலங்குகள் உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டவை. மனிதன் அறிவு பலத்தை அடிப்படையாக கொண்டவன். அதாவது இயற்கையாகவே யார புதுசா வந்திருக்காங்க யாருங்க? மணியன்னு மணியன் யாருங்க? சொல்லிட்டு. யாரு மணியன் யாருங்க? மணியன், வணக்கம். மணியனா யாருன்னு சொல்லிட்டு உள்ள வாங்க. நூற்று ஆ, வணக்கம் மணியன், வாங்க. உங்க உங்களை பத்தி சொல்லுங்க. மணிகண்டனா, மணியனா? சரி. நேரத்தை வீண் பண்ணாதீங்க, பேசிட்டு இருக்கிறோம் வகுப்ப. உங்களை பத்தி சொல்லிட்டு உள்ள வாங்க. ஆ, அங்கே வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுயா கேக்குது. ஆ, சரி. உடல்நிலை எப்படி இருக்கு இன்னைக்கு? உடல்நிலை எப்படி நல்லா இருக்கு. இருக்குதுங்க காந்தி? ராஜீவ் காந்தி. பரவாயில்ல பரவாயில்ல. சரி. 48 மணி நேரம் இன்னைக்கு 24 முடிஞ்சு ம். 36 போய் 48 வந்துருச்சா? இல்ல நேத்து தான் சாப்பிட்டேன். நீ 24. அருமை அருமை, வெற்றி வெற்றி வெற்றி. ஆ, எவ்வளவு இப்போ ஒரு 300 கிராம் 200 கிராம் குறைஞ்சிருக்குதா இன்னைக்கு இன்னைக்கு? மொத்தத்துக்கு 56 கிலோ வந்துருச்சுயா. ஆ, சரி. 56 கிலோ. தொடங்குறப்ப எவ்வளோ இருந்தீங்க தொடங்குற பொழுது? 22 கிலோ. ஆ, சரி. அதெல்லாம் 6 கிலோ. சரி, நச்சுப்பொருள் குறைஞ்சிருக்கு. சரி, இது பதிவு பண்ணிக்கங்க. ஆ, இந்த ஏட்டில் எழுதி வைங்க, குறிப்பில் எழுதி வைங்க. புரியுதா? அது ரொம்ப முக்கியம். இது வந்து திட்ட குறிப்பு. அதாவது நீங்கள் என்ன செயல்படுறீங்கிற இது எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது அடுத்தவனுக்கு பாடம் நடத்துவது, அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுப்பது, இயற்கையிலிருந்து எடுக்கிற விஷயங்கள் மூலமாக உடம்பை எப்படி சரி செய்யறது மூலமாக யாருடைய யாருடைய உதவி இல்லாமல், இயற்கை அரசாங்க உதவி இல்லாமல், மருந்து மாத்திரை உதவி இல்லாமல், யாருடைய உதவி இல்லாமல் உங்க உடல் உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்கிறது என்பதற்கு ஆதாரம் இதுதான். எந்த வகையான கை தொடாம, எந்த வகையான மருந்து மாத்திரை இல்லாம உடம்பு தனக்குத்தானே குணமாக்குங்கிறது ஒரு அறிவியல். ஒரு அறிவியல். சரிங்களா? சரி. யாரு மணியன்? யாரு? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மணியன் யார்? தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க இருந்து பேசுறீங்க மணியன்? நேரமா தூக்கிடலாம் உங்களை. தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருன்னு இல்லை. எதுக்கு வர்றீங்க உள்ள? ம். தகவல் சொல்லணுமே இல்லையா? யாரு வரலாம்? யாரு என்னன்னு தகவல் சொல்லணும் இல்லைங்க? ஆ? ஆமாங்க. ஆமாங்க.
அதுவும் சொல்றது 2 தடவை கேட்டாச்சு. நேரம் மறைமாகுது. அது என்ன பொழுதுபோக்க நினைக்கிறது யாருமே. நமது எல்லா விதிகளும் உள்ள போடுறோம். ஒரு நாள் கவனிக்கலாம், 2 நாள் கவனிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா அவங்க உள்ள வந்து செய்ய வேண்டியதுதான். சரி. இப்ப நம்ம அதெல்லாம் இப்ப எல்லாத்துக்கும் அந்த முன்னேற்றம் இருக்குது. துடிப்புல எப்படி இருக்கு? கை கால் துடிப்பு, கால் துடிப்பு, கை துடிப்பு, மூளை இழுக்கிறது, கை இதெல்லாம் வந்து ராஜீவ்காந்திக்கு எப்படி இருக்கு? மண்டை இழுக்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கு? முதுகுந்தண்டு வலி, கை கால் வலி, என்னென்ன வலி குறைஞ்சிருக்குது, என்னென்ன வலி கூடி இருக்குது? சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் சொல்லுங்க. துடிப்பு இருந்துதான் இருக்கு. ரைட்டு. கொஞ்சம் சுவாசம் தூக்கலாம் பரவாயில்ல. சரி. தூக்கம் வருது, ஒழுங்கா தூக்கம் வருது. சரியா? சிறுநீர் ஒழுங்கா பிரியுது, மலம் ஒழுங்கா பிரியுது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்கினால் போதும். 4.5 மணி நேரத்துல 5 மணி நேரம், அதுக்கு மேல தேவையில்லை. 4.5 மணி நேரம் அதுதான் அதிகபட்ச நேரம். அதிகபட்சம் 5 மணி நேரம், இதுக்கு மேல கிடையாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும். படிக்கணும். இந்த புத்தகம் படிச்சு கரைச்சு வந்துகிட்டே இருக்கணும். சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேட்கலாம், டெலிகிராமுக்கு எல்லாம் டெலிகிராம் இருந்தால் டெலிகிராம்லேயும் வரலாம். புரியுதா? சரி. இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டங்க? 114 15 17. 117. ஆமாங்க. 118 117 இதாக எடுத்துறேன். 116 17. சரி 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 சரி. 16ல இருந்து படிச்சுக்கலாம். ரைட். 117க்கு வரலாம். ரைட். குறிப்பு 5 தாண்டியாச்சு. பாருங்க. மகான் புத்தர் இளவரசராக பிறந்தவர். சொல்லாமலே துறவு பூண்டு 6 வருடம் தவம் செய்து துறவு நிலையிலேயே அந்த கால சமுதாயத்திற்கு வழிகாட்டினார். திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த கடைச்சங்க நூலான திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாக ஏற்பட்ட தடைகளை பற்றி ஒரு சரித்திரமே உண்டு. ஆதிசங்கரர் இறந்துண்டு இந்தியா முழுவதும் சுற்றி அத்வைதத்தை பரப்பினார். இந்தியாவின் 4 எல்லைகளிலும் அதற்கு மடங்களையும் நிறுவினார். சித்தர்கள் அவர்கள் வழியில் பாமர மக்களுக்கு புரியும்படி பல நூல்கள் எழுதி நல்ல வழிகளை காட்டினார்கள். மேற்கண்ட எல்லோரும் அரசியல் என்ற வட்டத்திற்கு வெளியே இருந்து மனித சமுதாயத்தை அவ்வப்போது வழிபடுத்தியவர்கள். திருவள்ளுவர் இரவு இரவச்சம் என்ற அதிகாரம் 106 107 2 அதிகாரங்களை அடுத்தடுத்து எழுதியதன் காரணம் இதுதான். புத்தரும் ஆதிசங்கரரும் மக்களிடம் இறந்து வாழ்ந்தது தன்னடக்கம் குறித்து என்று கொள்ள வேண்டும், சுயநலத்தினால் அல்ல. இறந்தும் உயிர் வாழ்தல். என்னங்க ஐயா? படிங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்ற குறளில் உயிர் வாழ்தல் என்ற சொற்களை கவனிக்க வேண்டும். உயிர் வாழ்வதற்காக இறக்க வேண்டியதில்லை என்பதே பொருள். தவ வாழ்க்கையை பற்றி தவம் 27 மருந்து 95 ஆகிய அதிகாரங்களில் விளக்கியுள்ள வள்ளுவர் வயிற்றுப்பாட்டிற்காக இறக்க வேண்டாம் என்று கூறுகிறார் என்பதுதான் உண்மையான பொருளாக இருக்க முடியும். 5 வயிற்றுப்பாட்டிற்காக பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு அர்த்தம். சரிங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? வயிற்றுப்பாட சொல்லி பிச்சை எடுக்கிறாங்க. ஆமாங்க. இது எவ்வளவு ஒரு தவறான. வயிற்றுப்பாட்டுக்காக பிச்சை எடுத்து நுகையத்தானே வாங்கிக்கிறீங்க, விடுதலை அடையலையே. இல்லைங்க. அப்ப எவ்வளவு தவறான செய்தி பாருங்க. அப்ப இயற்கையை எப்படி நேரான வழியில் கொண்டு போறத வைத்து பாட சொல்லி மணி அடிக்கிறான், வைத்து பாட சொல்லிட்டு கடவுள் ஒளியோடு பண்றான், வைத்து பாட சொல்லி எல்லாமே வைத்து பாட சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். அப்ப உண்மையாலுமே இயற்கையை புரிந்து கொள்ள ஆர்வம் இல்லை. அப்ப ஏன் பசியை கேள்வி கேட்கல? ஏன் பசியை கேள்வி கேட்கணும்? பசிங்கிறது ஒரு பல கோடி ஆண்டு இருக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு. அதை வச்சுட்டு எப்படி ஏமாத்தலாம்? பாரதியாருக்கும் புரியல, யோகிகளுக்கு இயற்கையை ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் முடிச்சது. அப்படின்னா சித்தர்கள் பெருமக்கள் பரிணாம அறிவியல் கோட்பாட்டை புரிந்து கொண்டவர்கள். பரிணாம அறிவியல் கோட்பாட்டின்படி தான் நாம் இதை செய்யறோம். சரியா? அப்ப உள்ளபடி இது சார்லஸ் டார்வின், இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் தான் கண்டுபிடிச்சார். 6ஆம் அறிவு, அதாவது வாலில்லா குரங்கு, நன்கு வளர்ந்த வாலில்லா குரங்கு, அதனுடைய ஒரு பிரிவில் தான் மனிதன் வர்றான். பல வகையான பிரிவு இருக்கு, அதுல ஒரு வகையான தேர்ச்சி பெற்ற பிரிவு தான். அந்த பிரிவிலிருந்து தோன்றியவன் தான் மனிதன். இதுக்கு இடைவெளி நிறைய இடைவெளி இருக்குது. அதெல்லாம் படமா இல்லை, புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த விலங்குடைய எச்சங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அது எப்படி? அந்த வால் தேய்ந்த குரங்கு சிறப்பு, அதுல பல குரங்குகள் இருக்காது, அதுல சிறப்பு வாய்ந்த குரங்கு, அந்த குரங்கு தான் மனிதனாக மாறி இருக்கிறது. அந்த அடையாள எச்சங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதுதான் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா ஒட்டுக்குடல் இருக்கும், நமக்கு ஒட்டுக்குடல் இருக்குது. விலங்கு குரங்குகள் ஒட்டுக்குடலை கட்டுப்படுத்த முடியாது. நாம் என்ன பண்றோம்? ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக பசி என்கிற அந்த ஜீரண நீரை கட்டுப்படுத்துகிறோம். என்னது? சரி, ஜீரண நீரை கட்டுப்படுத்துறோங்க.
விலங்குகள் முடியாது, சரி குரங்குகள் முடியாது. நாம் தூய நீரை வைத்து தான் கட்டுப்படுத்த முடியும். அப்ப அதனாலதான் உப்பு இல்லாத அப்படின்னு சொல்ல மாட்டோம். சுவை என்பது வேறு. அந்த தண்ணீரை வைத்து பசி தாகம் கட்டுப்பட்டு இருக்கும்பொழுது இப்ப 6 மணி வரைக்கும் பயிற்சி பண்ணேன்னா 6 மணிக்கு மேல வயிறு ஒண்ணும் இல்லை. 6 மணி 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, வயிற்றுல எந்த வகையான தாக்கம் இல்லைன்னா பேசாம விட்டுறணும். அது வந்து தன்னுடைய வேலையை பார்க்கும். தன்னுடைய வேலையை பார்த்து எத்தனை மணி நேரம் ஓய்வா இருக்கிறீங்க, ஒரு 12 மணி நேரம் ஓய்வா இருக்கிறீங்களா, அதுக்குள்ள அது வைத்தியம் மேல பார்த்து முடிச்சிடும். வைத்தியம் பார்த்து முடிச்சுக்கிட்டு தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். உள்ள இருக்கிற செத்து போன செல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு புதிய செல்கள் உற்பத்தியாகி உங்களை உள்ள இளமையை வச்சுக்கிட்டே இருக்கும். சரி அதான் பெரிய விஷயம். சரி. என்ற உயிர் குறிப்பு வாழ்வு 5. 5 குறிப்பு 5 படிங்க. மனித குலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றிய என் கருத்தை எழுதுகிறேன். வேதங்கள் அனாதியானவை. மனித குலத்தின் மூத்த மொழியான தமிழில் சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்பு ராவணனின் மாமனாராகிய மண்டோதரியின் தந்தையாகிய மயன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன். இத்துடன் என்னங்கய்யா, இத்துடன் 5 விதமான வல்லமைகள் என்ற தன் சொந்த புத்தகத்தையும் மயன் எழுதியுள்ளார். மேற்படி அறிவு பொக்கிஷங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளன. பிறகு தமிழிலிருந்தே தமிழின் ஒரு பகுதியை தேவர்களை அழைக்க அடிவயிற்று உச்சரிப்புடன் கூடிய சமஸ்கிருதம் திருத்தம் செய்யப்பட்டது. மந்திர மொழியாகவே ஆதியில் இன்று வரை இருப்பது தோன்றியது. வேதங்களும் சமஸ்கிருதத்தில் தோன்றி வளர்ந்துள்ளன. அவற்றை 4ஆக வகைப்படுத்தி முதலில் தொகுத்தவர் வேதவியாசர். அத்துடன் பிரம்மசூத்திரம் என்ற தன் சொந்த நூலையும் எழுதினார். அத்வைதம் என்பது முடியாதது என்ற பொருள் கொண்ட வடமொழி சொல். மனிதனே கடவுள் என்ற கொள்கையை வலியுறுத்துவது. துவைதம் என்பது மனிதனும் கடவுளும் வேறு வேறு என்று பிரித்து கூறுவது. அத்வைதம் கருத்து வடிவம், துவைதம் செயல் வடிவம். அவை ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. அவற்றின் உபயோகம் மட்டுமே தனித்தனியானவை. மனித சமுதாயத்தில் துவைதம் செயல் வடிவில் ஓங்கி நின்று தீமை தலையெடுத்த போதெல்லாம் அத்வைதம் கருத்து வடிவில் தோன்றி அத்தீமையை அடக்கி வைத்தது. இது மாறி மாறி நடந்ததை தொடர்ந்து விளக்குகிறேன். வேதங்கள் துவைதம் செயல் வடிவம். யாகங்கள் அதிகரித்து மந்தை மந்தையாக உயிர்கள் பலியிடப்பட்டன. மகாவீர ஜைனர், புத்தர் முதலியன மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம், ஜைன மதமும் புத்த மதமும் கடவுள் நம்பிக்கை என்ற துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சையை வலியுறுத்தின. தன் ஒரே மகனுக்கு கூட காவியுடையை கொடுத்தவர் புத்தர் பெருமான். திருவள்ளுவர் துவைதம் செயல் வடிவம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கும் திருக்குறள் இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவி அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளையும் விவரிக்கும். உலகின் முதலாவது நிலைத்த தமிழ் என்ற முறையில் இருந்து வருகிறது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு உலகிற்கு கொடுத்து விட்டதோ என்று நாம் சந்தேகப்படுகிறோம். மனித சமுதாயத்தின் உணவு பஞ்சத்தையே தீர்க்கக்கூடிய சில குறள்கள் வேறு போக்கில் விளக்கப்பட்டுள்ளன. இதன் பலனாக உலகம் ஜீரோ குரோத், ஜனத்தொகை கட்டுப்பாடு என்ற தவறான கொள்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இந்த ஆராய்ச்சி நூல் அத்வைதம் செயல் வடிவம். ஆதிசங்கரர் ஆகியோரின் வழியை பின்பற்றி கருத்து வடிவமான அத்வைதத்தை செயல் வடிவத்திற்கு கொண்டு வருவது இப்புத்தகத்தின் முயற்சியாகும். யோகத்தையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றி நான் கடவுள் நம்பிக்கையை 2ஆம் பட்சமாக இப்புத்தகத்தில் வைத்துள்ளேன். நல்ல பயன் ஏற்பட திருவருள் துணை புரிய வேண்டும். என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. கருத்து வடிவம் செயல் வடிவம் 2 தான் இருக்கு. கருத்து வடிவம் செயல் வடிவம். அப்ப செயல் வடிவத்துல தவறு வருகின்ற பொழுது செயல் வடிவத்துல தவறு வரும், அதை சரி பண்ணி கொடுக்கணும். அத்வைதம் கருத்து வடிவம், துவைதம் செயல் வடிவம். செயல் வடிவத்தில் நிறைய தவறுகள் வந்தது செயல் வடிவத்துல. அப்ப கருத்தை சொல்லி அப்ப கருத்து வடிவம் மேலோங்கி சமப்படுத்தணும். ரெண்டையுமே சமப்படுத்தணும். அத்வைதம் கருத்து வடிவம் செயல் வடிவம் 2 சமமா இருக்கணும். ஏதாவது தவறு நடந்ததுன்னா தூக்கி பிடிச்சி சரி செய்யணும். தத்துவத்தை சொல்லி சரி செய்ய வேண்டும். அப்ப இது மாறி மாறி நடந்தன. கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கடவுள் உண்டுன்னு சொல்லி மனிதனை அடிக்கிறது தான் உலகம் பூரா இருக்குது. கடவுள் இல்லை, அறிவுதான் கடவுள், இயற்கைதான் கடவுள்னு சொல்லி அந்த அழிவை குறைக்க முயற்சி செய்தன. இதெல்லாம் இயற்கை நடந்துகிட்டே இருக்கும். கடவுள் உண்டு இல்லைங்கிறது வந்து அதுக்கு ஆதி காலத்தில் இருக்கிற 2 வகையான பயன்பாடுகள். கடவுள் உண்டுங்கிற பயன்பாடு, கடவுள் இல்லைங்கிற பயன்பாடு.
இதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சமப்படுத்திக்கிட்டே வரணும். அதை தான் நாம் அதனால தான் செயல்பாட்டில் அதனால தினம் சந்திக்கிறது. செயல்பாட்டில் குறைகிறது, அது சரி செய்ய வேண்டும். ஏன்னா இது ஆசிரியர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனாலதான் நிறைய பேருக்கு நோய் தீர்க்க தெரியல. ரொம்ப சாதாரண விஷயம். ஆசிரியர் இல்லாதனால, மானம் கட்டுறதுனால, ஆசிரியர் இருந்து ஒண்ணுமே இல்லையா, தூய தண்ணீர், இயற்கை நமக்கு கொடுத்த உண்ணக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய கீரைகள், அவ்வளவுதான். உண்ணக்கூடிய தகுதியில் இருக்கிற நன்கு வேக வைத்த கீரைகள், அது கீரைன்னு சொல்லுவாங்க, மூலிகைன்னு சொல்லுவாங்க, எது வேணா இருக்கட்டும். ரைட். நமக்கு அது பொடி பண்ணி சரி. இப்ப பாத்தீங்கன்னா பொடி பண்ணி எங்க பார்த்தாலும் ஏதோ அது வியாபாரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு மூலிகைகளை காய வச்சு பொடி பண்ணி அது போடு இது பொடிச்சு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அது ஒரு வியாபாரம், கொடி கட்டி பறக்க வியாபாரம். சரி. அப்ப கருத்து வடிவில் தவறு வருகின்ற பொழுது அந்த செயல் வடிவில் தவறு வருகின்றது, கருத்தை சொல்லி சரி செய்ய வேண்டும். இப்ப நீங்க அறிவு பலத்துக்கு வேலை கொடுக்க போறீங்களா, உடல் பலத்துக்கு வேலை கொடுக்க போறீங்களா? உடல் பலத்தை அடிப்படையாக கொண்டது விலங்குகள். அதனாலதான் அது பிறந்தனே எந்திரிச்சு ஓடிடுது. அந்த உடல் பலம் பயங்கரமா இருக்கும். ஆட்டுக்குடியில பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம், மான் குட்டியில 1/2 மணி நேரம் தான். அந்த காஞ்சி உடனே எந்திரிச்சு ஓடியே ஆகணும், இல்லாட்டா புலிசிங்க கொண்டு போடும். 1/2 மணி நேரத்துல அம்மாவும் ஓடிடும், குழந்தை ஓடிடும். என்ன வேகத்துல பறக்கும்! அது அவ்வளோ கொடூரமான உடல் பலம் உடையது. நினைச்சு கூட பார்க்க முடியும். நாம நடக்கிறதுக்கு 1 ஆண்டு 1.25 ஆண்டுக்கு மேல ஆயிரும். அப்ப நம்ம கேட்டு 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 நடக்க வேண்டும். நாம் அறிவை அடிப்படையாக கொண்டவங்க. அப்ப இயற்கையாகவே அறிவு பலம் வளர 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 தானாகவே உடல் பலம் குறைந்து விடும். அதான் விஞ்ஞானம். இது யாரும் மாற்றவே முடியாது. சில முட்டாள்கள் என்ன பண்றாங்க, உடல் பலம் ஒன்று தூக்கி காட்டி வீணா செத்து போயிடுறான். அதே உடல் பலத்தை காட்டுறது, உடல் பலத்தை காட்டுற முட்டாள்கள். உடல் பலத்தை எவன் காட்டுறான் அவன் முட்டாள்னு அர்த்தம். அறிவு பலத்தை ஆரோக்கிய பலம் அறிவு பலத்தை காட்டினா அறிவு பலத்தை காட்டினா ஒத்துக்கலாம். அறிவு பலத்தை காட்டினா உனக்கு பிரச்சனை தீர்வான. இவன் உடல் பலத்தை காட்டிட்டு நோபல் பரிசு வாங்கிட்டு இந்த இது என்னமோ ஓட்டப்பந்தயத்துல பரிசு வாங்கிட்டு கடைசியில் வீணா செத்து போற. அது இத்து போன கறி. அது கெட்டுப்போன சதையை செயற்கையாக ஒரு கருவியை வச்சு ஆட்டி அது அங்கங்க மொழுன்னு உரண்டையும் வட்டமாவும் அப்படி காட்டி வீணா போய் நாசமா போயிடுறானுங்க. இதுதான் நடக்குது. ஆம்பளையும் பொம்பளையும் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பொம்பளைக்கு பண்றது அது ஒரு மாதிரி, ஆம்பளைக்கு பண்றது அது ஒரு மாதிரி. இவங்க வேற மாதிரி உடலை வெளிக்காட்டுறாங்க, ஆண்கள் வேற மாதிரி. இதெல்லாம் இயற்கை சட்டத்தை புரிந்தவர்களான சாபக்கேடு. இப்படித்தான் இயற்கை தவறான வழியில் இழுத்துட்டு போகும். நாம தான் என்ன சிந்தித்து எதற்குப்படி உடம்பை காட்ட வேண்டும். இந்த உடல் பலமே அப்படித்தான். கூத்தாடிகள் இது இப்படித்தான் காட்டுவாங்க. கூத்தாடிகள் இப்படித்தான் பண்ணுவாங்க. கூத்தாடிகள் மக்களை திருத்த வந்த கூத்தாடிகள் வேறு, மக்களை அழிக்க வந்த கூத்தாடி என்பது வேறு. இப்ப இருக்கிற மக்களை அழிக்க வந்த கூத்தாடிகள். இதை யாரும் சிந்திப்பதில்லை. கூத்தாடிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் பணம் தர மாட்டாங்க. சும்மா 8 நாள் நல்லா கொடுப்போம். இன்னைக்கு ஒரு விபச்சாரங்கள்ங்கிற கூத்தாடி விபச்சாரம் தான் இன்னைக்கு. அதனாலதான் அவ்வளவு பணம் கொடுக்கறது. எளிதில் பணம் சம்பாதிச்சிடும். அது படம் போட்டு எடுக்கிற எளிதில் பணம் ஒரு 100 கோடி ஒரு 50 கோடி சம்பாதிக்கிறது என்பது ஒரு தொழிற்சாலை கட்டி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆனாதான் 50 கோடி சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு கூத்தாடியும் ஒரு விபச்சாரி வச்சு ஒரு படம் எடுத்தாங்கன்னா 100 கோடி சம்பாதிச்சிட்டு போகலாம். மக்கள் அதுக்கு இந்த விபச்சாரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அதனாலதான் அவன் இந்த படத்தை வச்சுட்டு என்னன்னு தெரியாம இந்த படம் கையில வந்துருச்சு இல்லையா, அதை வச்சுட்டு ஏதாவது ஒரு படம் கடைசியில எதிராக எழுச்சி வாய்த்தனவங்க கடைசியில் அரசியல்வாதி. எப்படி கடைசியில பக்தி மார்க்கத்தை பேசுற மாதிரி நாட்டு பக்தி பத்தி பேசுறது. திடீர்னு நாட்டு பக்தி வந்துடும். என்னது திருச்சில இருந்து வராதது பணம் சேர்ந்துடும், நாட்டு பக்தி வந்துடும். ஏன்னா பிடிச்சி அமுத்திடுவாங்க இல்லையா, நாட்டு பக்தி வந்துடும். உடனே அதுக்குன்னு திருடர்கள் இருப்பாங்க. இது இயற்கை. இந்த திருடர்கள் இதை வச்சு இதுக்கு நீதிமன்றம் வேற பொழப்பு இல்லாம நீதிமன்றம் போட்டு வச்சு வாங்கி விட்டு முதல்ல திருப்பி விடணும் எல்லாத்தையும். மக்களுக்கு உணர்வு என்பது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இது காரணமே வெள்ளக்காரன். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அவனும் கூத்தாடி வச்சுதான் நடத்திட்டு இருக்கிறான். அவன் பாருங்க, கூத்தாடிகள் தான். அவனுங்களும் கூத்தாடி விபச்சாரிகள் தான். அதே கூத்தாட்டம் விபச்சாரம் தான் இங்கேயும் வருது. இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இது ஆதியிலே சரி செய்யப்பட வேண்டும். அதனால நம்ம அறிவு படத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அறிவை பைத்த சிந்தி அறிவு தான் நமக்கு. இப்ப அந்த அறிவை வைத்துக் கொண்டுதான் நோயை தீர்க்க முடியும். எதை வச்சு நோக்கி தீர்ப்பீங்க? அறிவு தான் சிக்கலுக்கு அறிவை வச்சுதானே
அறிவு வைத்து கூட இந்த நோயை தீர்க்க முடியல, அப்ப உங்களுக்கு அறிவு எதுக்கு? ஆமாங்க ஆமாங்க. ஆமா, நான் தான் சொல்றேன்ல, இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் இயற்கை, இப்படிதான் சட்டம், இப்படிதான் போனீங்கன்னா தப்பிக்க முடியும். இல்லைன்னா நோய் வந்து சாகு. அதான் நோய் வந்து நல்லாகாதுன்னு சொல்லிட்டேன். என்ன வந்தாலும் ஜீரநீருக்கு வேலை கொடுத்துட்டு நீ சாப்பிட்டேன் செய்வேன். எத்தனை இன்னும் 1000 இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை புரிந்து, இது பரிணாம அறிவியல். இந்த புத்தகத்தை உலகத்திற்கு அத்தனை 200 நாடுகள்ல பாடத்திட்டமா வைக்கணும். சரி, ஆமாங்க. முடிச்சுக்கலாம். ஆக இதோட முடிச்சுக்கலாம். விவாதம் வந்து ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. நல்லது. ஆக அப்ப கருத்து வடிவம், செயல் வடிவம். இந்த கருத்து வடிவத்தில் செயல் வடிவம், கருத்து வடிவம், செயல் வடிவம். செயல் வடிவத்தில் சிக்கல் இருந்தால் கருத்தை சொல்லி செய்ய வேண்டியது. அது யாகங்கள், கொலை செய்வதெல்லாம் வந்துச்சு. கொலை செய்யக்கூடாதுன்னு திருவள்ளுவர், அப்புறம் திருமூலர், அப்புறம் ஆதிசங்கரர், அப்புறம் மகாபுத்தர், அப்போ வர்த்தமானர், இப்படியெல்லாம் மகாவீரர், புத்தர், இவங்களை வந்து என்ன பண்ணாங்க? யாகத்தை தடை செய்தார்கள். இல்லை, மனிதன் தான் உயர்ந்தவன், அப்படி உயிர்கள் உயர்ந்தது, மனிதன் உயர்ந்தான் சொல்லி நிறைவு செஞ்சாங்க. சரியா? வேற சந்தேகம் இருக்கா? மறு காலையில் பேசலாமா? சரி. நன்றி. நன்றி நன்றி நன்றி.